உங்கள் வாழ்க்கை நின்று போய்விட்டதா? மனசுக்குள் ஒரு பாரம், யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு ரகசிய வேதனை, கடந்த கால தவறுகள் உங்களை அழுத்துகிறதா? அப்படியானால் இந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கலாம். இஸ்திக்பார், அதாவது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது. ஆனால் அது வெறும் வார்த்தை அல்ல. அது ஒரு மனப்பூர்வமான ஒப்புதல். யா அல்லாஹ், நான் தவறு செய்தேன் என்று தாழ்மையுடன் சொல்வது. அதை 2 ரக தொழுகையாக ஆக்கியால் அது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக திறவுகோலாக மாறுகிறது. தொழுகை என்பது அல்லாஹ்வுடன் நேரடி உரையாடல். அதில் இஸ்திக்பார் சேர்ந்தால் மன்னிப்பு கோரிக்கை ஒரு புதிய பரிமாணத்தை பெறுகிறது. குரானில் அல்லாஹ் கூறுகிறார், நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் பதிலளிக்கிறேன். மேலும் சூரா அல் பஹார் 201 ஒரு பொக்கிஷ துவா உள்ளது. ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹஷனதன் வஃபில் ஆக்ரதி ஹஷனதன் வஹினா அதாபன்னார். அர்த்தம், எங்கள் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மைதா, மறுமையிலும் நன்மைதா, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று. இந்த ஒரு துவா இம்மையும் மறுமையும் சேர்த்து கேட்கும் முழுமையான பிரார்த்தனை. நீங்கள் இன்று 2 ரக தொழுங்கள். நிய்யத்தை உறுதி செய்யுங்கள். யா அல்லாஹ், உன் முகத்தை நாடி என் பாவ மன்னிப்புக்காக இந்த தொழுகையை செய்கிறேன். பிறகு கைகளை உயர்த்தி முழு மனதுடன் கேளுங்கள். என் பாவங்களை மன்னி, என் ரிஸ்கை அதிகரி, என் மனசுக்குள் இருக்கும் பாரத்தை நீக்கு, என் வாழ்க்கையை நேர்வழியில் திருப்பு. அல்லாஹ் கருணையாளர். நாம் ஒரு படி வந்தால் அவன் நமக்கு 10 படி அருகே வருவான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் பகிரவும். இன்னும் பல ஆன்மீக நினைவூட்டல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மை எல்லோரையும் மன்னித்து இம்மை மறுமை நன்மை தருவானாக. ஆமீன்.